செந்தமிழை காக்க. ஹலோ காய்ஸ், பராசக்தி படத்தோட ரிவ்யூவை பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது ஒரு டிசப்பாயிண்டான மூவி கிடையாது. ஒரு தமிழனுக்கான ஒரு படம். நீ ஒரு தமிழனாக இருந்தால் இந்த படத்தை ஒரு பூஸ்பம்பமாக உனக்கு அந்த விதத்தில் தெரியும். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதை முக்கியமாக சொல்லணும்னா ஒரு இந்திய எதிர்ப்புக்கான ஒரு மூவி தான் பார்த்திங்கன்னா பராசக்தி. இதில் ஒன்லைனில் சொல்லணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதாவது இந்தி மொழி மூமொழியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வர பார்க்குறாங்க. அதை தடுத்து நிறுத்துறது தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. ஓகேவா? அந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ஸ்லோவன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விதமாக சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு லேகேன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா படம் அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு. ஃபஸ்ட் ஹாப்லேயே பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்தியை எதிர்த்து போராடுறான். அந்த போராட்டம் போது பார்த்திங்கன்னா ஒரு விபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கூட இருந்த ஒரு நண்பன் பார்த்தீங்கன்னா இறந்துடுறான். அதனாலே பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கான போராட்டத்தை பார்த்திங்கன்னா அவர் நிறுத்திட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. அப்படியே சிவகார்த்திகேயன் தம்பியாக பார்த்திங்கன்னா அதர்வா நடிக்கிறாங்க. படம் பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்திங்கன்னா அவங்க நண்பர் இறந்ததுக்காக பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா தள்ளி நிற்கிறாரு. பட் இருந்தாலுமே இவரும் பார்த்திங்கன்னா அதர்வாவும் அதை போராடுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா அமையுது. அதை போராட்டத்தை கடைசியில் பார்த்திங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அவங்கள எதிர்க்கிறாங்க. அதாவது இந்தி எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை, தமிழ்நாடுக்கு தேவையில்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க. நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்தி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல படம் அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அவரோட ஆக்டிங்க்கே பார்த்திங்கன்னா ஆக்டிங்கு ஓரளவுக்கு இப்படி தான்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வச்சுக்கேன், இதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் நடிக்க வேண்டிய படம் இருந்தாலும் இவர் நடிக்கிறாரு. பட் இருந்தாலுமே இந்த படம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்குன்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. படத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக பார்த்திங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வில்லன் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி நிறைய படத்தில் பார்த்துருவேன் ஹீரோவாக. பட் ஆனால் வில்லனாக பார்த்தது இந்த படத்தில் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வில்லன் கெட்டப்பில் சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி மேலே ஒரு இரிட்டேட்டிங் ஆகும்ல, சரி இவன் என்ன பண்ண போகிறோனோ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ண வச்சிச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா வில்லன் கெட்டப்பில் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப்லேயே பார்த்திங்கன்னா இவனை சாவடிச்சிருவாங்க. அதர்வாவை பார்த்திங்கன்னா சாவடிச்சிடறாங்க. உடனே அவங்க அண்ணன் தான் பார்த்திங்கன்னா போராடுறான். இந்த நம்ம தமிழருக்கான ஒரு போராட்டத்தை போராடுறாங்க. ஒரு தமிழனாக இருந்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு டிசப்பாயிண்டான மூவி கிடையாது. அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்த்திங்கன்னா சுதா கங்காரா பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சூரிய போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய வச்சு பயங்கரமாக பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா அந்த படம் பார்த்திங்கன்னா ஓடிடியில் வந்துச்சு. பட் ஆனால் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருந்தால் ஒரு பயங்கரமாக செலிப்ரேஷன் கொண்டாடிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த படம் பார்த்திங்கன்னா இருக்குது. பட் ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு பதிலாக சூர்யாவை வச்சுருந்தாங்கன்னா ஏற்கனவே எடுக்க வேண்டிய படம் தான். பட் ஆனால் ஏதோ ஒரு மூலமாக பார்த்திங்கன்னா அது எடுக்க முடியாத போய் காரணமாக இருந்தது. பட் இருந்தாலும் அந்த சூர்யாவை நடிச்சிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதர்வா இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் போட்டுக்காரு. பிஜிஎம்மும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. படமும் பார்த்திங்கன்னா அதாவது டிசப்பாயிண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் படம் பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போர் அடிக்கவே கிடையாது. நிறையா அதாவது அறிஞர் அண்ணா அந்த மாதிரி தான் நிறைய பேர் கெட்டப்லாம் மாற்றி போடுறாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஷூட் ஆகிருக்குது. படமும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது.